லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் ஒரு கலக்கம் வரும்போது தேவையில்லாத பயம், எதிர்காலத்தை குறித்து கலக்கம், பிள்ளைகளை குறித்த கலக்கம், தொழிலை குறித்த கலக்கம், ஊழியத்தை குறித்த கலக்கம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பெற்றோரை குறித்த கலக்கம், பலவிதமான கலக்கம். இந்த கலக்கம் வரும்போது ஒரு இனம் புரியாத பயத்துக்குள்ளே கடந்து போகிறோம். ஆண்டவர் சொல்லாரு, உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும்னு சொல்றாரு? அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், சமாதானத்தை வாக்கு பண்ணின கர்த்தர். சமாதானத்தை நாம் இழக்கும் போது, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்போது ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான பயம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நீங்க கலங்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார். பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார், உங்க ஊழியத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து போய் வேதனையோடு கலக்கத்தோடு பயத்தோடு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஒரு விதமான கலக்கம் மாறட்டும், ஒரு விதமான பயம் மாறட்டும். ஒவ்வொருவர் மேலும் சமாதானத்தின் தேவனுடைய கரம் அமரட்டப்பா. சமாதானத்தை கட்டளையிடும்படி நான் சொல்லிக்கிறேன். சமாதான பிரபுவே, சமாதான காரணரே, சமாதானத்தை வர்ஷிக்க பண்ணி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதா. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.